வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி டே 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அட்ஜஸ்ட் வரல, பான் பார்க்கல, சோசியல் மீடியாவெல்லாம் யூஸ் பண்ணலை. மார்னிங் 5 o'clock வேக்கப் பண்ணியாச்சு. அண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிட்ஸ் கிட்ட தான் மெடிடேஷன் பண்ணேன். ஒரு 15 நிமிட்ஸ் கிட்ட வாக்கிங் பண்ணேன். வாக்கிங்னா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வாக்கிங் பண்ண முடியாது. ஸோ மொட்டை மாடிக்கு போயிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் கொஞ்சம் நடந்துட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஸோ ஒர்க் அவுட் கொஞ்சம் பண்ணுவேன். நான் ரொம்ப ஹெவியெல்லாம் போட்டு என்னால் பண்ண முடியல. ஓகேங்களா, எனர்ஜி ரொம்ப கம்மியாக தான் இருக்கேன் உடம்புல. ஸோ நான் ஒர்க்கு போயிட்டு வரணும், அதுக்கே எனர்ஜி பத்தாது. ஏன்னா எனக்கு என்னுடைய அடிக்ஷன் லெவலில் எப்படி இருக்கும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டே 0 வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்து டே 1 டே 2 பாருங்கள். இன்னைக்கு டே 3 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நான் எப்போ மாஸ்டர்பேஷன் பண்ண சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாட்டி 6th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 7th போக போகிறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் அப்போவே அவங்க வீட்டில் கம்ப்யூட்டரு நெட்ஒர்க்லாம் இருக்கும். அவங்க அப்போயே பார்த்தீங்கன்னா அந்த பையன் தப்பான வெப்சைட்லாம் போட்டு படம் பார்ப்பேன் அப்படி சொல்லியிருக்கான். பட் எனக்குலாம் அவ்வளோ தெரியாது. ஸோ அந்த ஒரு ஏஜ் அதில் அந்த கியூரியாசிட்டி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லுவான், இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லுவான். ஒரு வாட்டி வீட்டில் யாருமே இல்லை, குளிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பீனிஸ் பெருசாச்சு. அப்போ ஒரு வாட்டி அடையே லேசாக பண்ண ஒரு மாதிரி மைண்ட்லாம் கேராக இருந்தது. ஸோ அதை கண்டினியூ பண்ணுன்னு ஒரு உள் உணர்வு வந்துட்டே இருந்தது. அது கண்டினியூ பண்ணு. ஸோ அந்த பீனிஸை போட்டு நான் ரப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜ் ஒரு 5 நிமிட்ஸ் கிட்ட ரப் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து போய் ஸ்பெர்ம் வந்துச்சு. அந்த ஸ்பெர்ம் அந்த டைம் பயங்கர அந்த ஜாலியாக ஒரு மாதிரி அந்த உடம்பே செம ப்ளஷராக இருந்தது. தலைலாம் சுற்றி போச்சு, ஒரு மாதிரி மயக்கமாக ஆயிடுச்சு அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஸோ நான் அது பண்ணிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டோம். பட் அன்றைக்கி நைட்டே திரும்பவும் பண்ணேன். ஸோ ஒரு வீக் கழிச்சு திரும்பவும் பண்ணேன். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு பண்ணேன். அப்புறம் 2 வாட்டி பண்ணேன். ஒரு வாரம் திரும்ப அடுத்த வாரமும் திரும்ப பண்ணேன். அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பண்ண மாட்டேன் சொல்லி போய் மட்டும் சொல்லுவேன். 8th 9th ஸோ அந்த ஒரு 3 வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிகிட்டே இருப்பேன். இதை பற்றி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ பேசிக்க மாட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் இதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அண்டு புது படம் வந்திருக்கும். அந்த படத்தில் அந்த சீன் இப்படி இருக்குது, இந்த சீன் பாரு, அந்த சீன் பாரு, அந்த படம் வாங்கி பாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமு. ஸோ படிக்கணும். அதனால் படிப்பில் ஓவராக ஃபோக்கஸ் பண்ண இது கொஞ்சம் அப்படி கம்மியாகிட்டே இருந்தது. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்மி பண்ண அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு போய் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ பண்ணால் மட்டும் இருக்க முடியாது. ஒரு வாரம் பண்ணாமட்டேன்னா அடுத்த வாரம் 2 வாட்டி பண்ணிவிடுவேன். ஸோ அது ஈக்குவல் பண்ணிவிடுவேன். என்னுடைய கான்செப்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிவிடுவேன். இது என்னோட கான்செப்ட். அதை ஸ்டாப் பண்ணணும்னு நான் யோசிக்க மாட்டேன். ஸோ 7th 8th 9th 10th 11th 12th எல்லா வருஷமும் இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் ஸ்டாப்பாக. ஓகே, இதனால எனக்கு என்ன ஆச்சு, நான் என்ன பாதிப்பை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாமா. ஸோ இந்த ஸ்கூல் படிக்கும்போது இந்த பப்பி லவ்னு ஒன்று வரும். பப்பி லவ்னா ஒரு பொண்ணு நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக தெரிவாங்க, அழகாக தெரிவாங்க. அவங்க பேசுகிற விதம், நம்மகிட்ட பழகிற விதம், இது மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க மேலே ஒரு இனம் புரியாத ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ் நம்மளுக்கு உருவாகும். அந்த மாதிரி நான் 5th படிக்கும் போதே ஒரு பொண்ணு மேலே எனக்கு அஃபெக்ஷன் வந்தது. அது ஒரு 5th படிக்கும் போது ரொம்ப பப்பி லவ், ரொம்ப பியூராக ஒன்று இருக்கும். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் க்யூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒன்று இருந்தது. பட் அந்த பொண்ணு 5th அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணல, 6th கண்டினியூ பண்ணல அந்த பொண்ணு. ஓகேங்களா. அண்டு 6th படிக்கும் போது எந்த ஒரு லவ்வும் இல்லை. பட் 7th படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் ஒன்று இருந்தது. 8th படிக்கும் போது லவ் கிடையாது, 9th படிக்கும்போது லவ் கிடையாது, 10th வரைக்கும் லவ் கிடையாது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த நம்மள ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும்போது, அந்த தப்பான படங்கள் பார்க்காம இருக்கும்போது, பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் இருக்கும்போது, அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருக்கும்போது பெண்கள் மேலே ஒரு பியூரான ஒரு லவ் ஒன்று இருந்தது. பட் என்னைக்கு அந்த பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சு மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னிலிருந்து அந்த பெண்கள் மேலே அந்த பியூரான லவ் வரத்தையே சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து லவ்வே நான் பண்ணல. அதுக்கு மேலே லவ் பண்ணல. பட் ஒரு பொண்ணு மேலே அந்த பியூரான லவ் வந்தது. அந்த ஒரு லவ் சாங் கேட்டால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், நல்ல வைபாக இருக்கும். பட் அதுக்கடுத்து அந்த லவ்வை என்ஜாய் பண்ண முடியல. எந்த ஒரு பொண்ணு மேலே எனக்கு லவ்வே வரல. ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் 10th படிக்கும் போது ஒரு பொண்ணு மேலே எனக்கு லவ் வந்தது. ஸோ அப்போ தாங்க ஒரு 15 வயசு இருக்கும். அந்த 15 வயசில் வந்த லவ் தாங்க ஃபர்ஸ்ட் லவ். ஒரு பொண்ணை பார்த்தா நம்ம கண்ணு துடிக்கும். நம்ம கண்ணுக்குள்ள பவர் பாஸ் ஆகி அந்த ஹார்ட் பீட் துடிக்கும். வேற லெவல். அந்த பொண்ணை
கண்ணை பார்த்தாலே ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி ஒரு பியூரான லவ் வந்துட்டு 10th படிக்கும்போது நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரு 6 மாதம் கிட்ட அந்த லவ் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து 10th முடிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையன் வந்து ஓகே பண்ணி அந்த பையனோட பிரேக்கப் ஆகி அப்புறம் அப்படி எப்படி போயிடுச்சு விடுங்க. ஒரு 10th படிக்கும் நல்லா இருந்ததுங்க. ஏன் நினைக்கிறேன்னா நம்ம 10th படிக்கும் போது வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் போது இந்த ஒரு ஆபாசம் வந்து கொஞ்சம் தவிர்க்க ஆரம்பித்தேன். ஸோ மேஸ்டர்ஸம் அதை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அது வந்துட்டு கொஞ்சம் லவ்வாக மாறி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி எனக்கு வேறு எதுவும் ஃபீல் ஆகலை. அண்ட் 11th ஆஸ் யூஸ்வல் நார்மலாக தான் இருந்தது. அண்ட் 12th படிக்கும் போதும் ஆஸ் யூஸ்வல் ஒரு நார்மல் தான். 7th to 12th என்னுடைய அடிக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இருக்கும். 10th படிக்கும் போதும் 12th படிக்கும் போது மட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த படிப்பு வந்து அதிகம் படிச்சிருக்கும். நம்மளுக்கு ஸ்கூலுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுவோம், வீட்டுக்கு லேட்டாக வருவோம். அதனாலேயே வந்து அந்த ஃபேப் பண்ணுற டைமிங் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ படிப்புக்கு வந்து நம்ம எனர்ஜி வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ இதாங்க ஸ்கூல் ஜேர்னி. ஓகே, இன்னைக்கு டே 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏப்ரல் 8ஆம் தேதி. ஸோ நாளைக்கு டே 4ல் பார்க்கலாம். காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ண சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? டாடா, பை பை.